வணக்கம் பெண்ணே. அவளுக்கு அடக்கமில்ல, அதிகமா பேசுறா, இவளெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு உன்னை நோக்கி வீசப்பட்ட வார்த்தைகள் உன் மனசுக்குள்ள ஈட்டியா பாய்ஞ்சு இன்னும் வலிச்சிருக்கா? வீட்ல, வேலையில, சொந்தக்காரங்க முன்னாடி உன்னை ஒரு பொருளா, யாருக்கும் தேவைப்படாத ஒரு மாற்று விருப்பமா, ஒரு பேசாத பொம்மையா நடத்திய தருணங்கள் உன் உள்ளுக்குள்ள இன்னும் நெருப்பா எரியுதா? அப்ப கேள் பெண்ணே, இந்த வீடியோ உனக்காகத்தான். இன்னைக்கு நீ அழுவதை நிரந்தரமா நிறுத்த போற. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கதற போறாங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மாபெரும் சாம்ராஜ்யங்களை உருவாக்கிய சாணக்கியனாகிய நான் இன்று உன்னை ஒரு மகாராணியாக மாற்றப் போகும் ராஜதந்திரங்களை கற்பிக்கப் போகிறேன். இந்த மாபெரும் மாற்றத்திற்கு நீ தயாராக இருந்தால் சாணக்கியரின் இந்த அறிவுரைகளை தினமும் கேட்க இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய், பெல் பட்டனை அழுத்து, இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு உன் சிம்மாசனத்தை நோக்கி உன் முதல் அடியை கம்பீரமாக எடுத்து வை. உண்மை, ஏன் பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க? பெண்ணே, ஒரு விஷயம் உனக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் உன்னை பலவீனமா நினைக்கிற வரைக்கும் உன்னை மதிக்கவே மதிக்காது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் உன்னை பார்த்து பயப்படுது. நீ அடங்கி இருந்தா, எல்லாரும் சொல்றத கேட்டுக்கிட்டா, அடக்கம் தெரிஞ்ச நல்ல பொண்ணு அப்படின்னு பாராட்டுவாங்க. ஆனா அதே நீ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா, உன் கருத்தை ஆணித்தரமா சொன்னா, உடனே அகந்தை, திமிர் பிடிச்சவ அப்படின்னு முத்திரை குத்துவாங்க. சாணக்கியனாகிய நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒரு பெண் தன்னைத்தானே மதிக்க ஆரம்பிச்ச நாள்ல அந்த ராஜ்யமே நடுங்க ஆரம்பிக்கும். நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சா பல பேரோட அதிகாரம் குலுங்கும். அதனாலதான் உன்னை குறை சொல்லுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. உன்னை சுத்தி நடக்கிற அநியாயத்தை பொறுத்துக்கிட்டு எல்லார் கண்ணுக்கும் நல்லவளா இருக்கணும்னு நினைச்சிட்டு உன் மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் அழுதுகிட்டு இருக்கியே, இதெல்லாம் யாருக்காக? நீ நல்லவளா இருந்தாலும் உன்னை அவமானப்படுத்துறவன் நாளைக்கு நல்லவனாக மாட்டான். இது தற்செயலா நடக்கிறதில்ல பெண்ணே. இவ எதுவும் சொல்ல மாட்டா, இவ எல்லாத்தையும் பொறுத்துக்குவா அப்படின்னு உன்னை பத்தி ஒரு முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆட்டம் முடிஞ்சது. இனிமே நீ யாருக்கும் அடங்கி இருக்க போறதில்ல. உன் மதிப்பு என்ன, உன் எல்லை எங்க, இந்த உண்மையை நீ உணரும் நேரம் வந்துவிட்டது. என் வார்த்தைகளை கவனமாக கேள். ராஜதந்திரம் 1. சிங்கத்தின் அமைதி. எதிர்வினையை நிறுத்து. பெண்ணே, உன்னை அவமானப்படுத்துறவங்க உன் அழகையோ உன் அறிவையோ முதல்ல தாக்க மாட்டாங்க. அவங்க தாக்குற முதல் விஷயம் உன் எதிர்வினை. ஒரு குடும்ப விசேஷத்துல உன்னை பார்த்து ஒரு குத்தலான வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த நொடியிலேயே உன் கண் சிவக்குது. நான் சும்மா விடணுமா அப்படின்னு பதற்றத்தோட பதில் சொல்ற, கண்ணீரோட சண்டை போடுற. பெண்ணே, அந்த நொடியிலேயே நீ தோத்துட்ட. சாணக்கியன் கூறுகிறேன், எதிரி உன் கோபத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா அவன் உன் வாழ்க்கைய ஆள ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய நோக்கம் உன்னை காயப்படுத்துறதில்ல, உன் அமைதியை கெடுத்து உன்னை எல்லார் முன்னாடியும் ஒரு முட்டாளா ஆக்க நினைப்பதுதான். நீ கத்தினா அவன் ஜெயிச்சான், நீ அழுதா அவன் ஜெயிச்சான். நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள் உன் கோபத்தை சாப்பிடுறவங்க. நீ ரியாக்ஷன் கொடுக்கிற அளவுக்கு அவங்க பெருசாவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், சிங்கம் கத்தாது, அதனாலதான் அது ஆபத்தானது. சிங்கம் காட்டுல குறைக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் பதில் சொல்லாது, பார்வையாலேயே ஆட்டத்தை முடிக்கும். இனி யாராவது உன்னை இழிவா பேசுனா உடனே பதில் சொல்லாத, அமைதியா இரு. அவங்க கண்களை நேரா பார்த்து ஒரு சின்ன புன்னகையோடு, அப்படியா, அல்லது உன் கருத்து புரிஞ்சது, அவ்வளவுதான் சொல்லணும். என்னடா இவ்வளவு பேசுறோம், இவளுக்கு ஒரு துளி கூட கோபம் வரலையே அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ள நடுங்குவாங்க. அந்த பயம்தான் உன் முதல் வெற்றி. அமைதிங்கிறது பலவீனம் இல்ல பெண்ணே, கடலின் ஆழம் போன்ற மிகப்பெரிய ஆயுதம். ராஜதந்திரம் 2. உன் இருப்பை குறை. இல்லாத தன்மையே தண்டனை. ஒரு உண்மை சொல்றேன், உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ மறுநாள் போய் அவங்க கிட்ட சிரிச்சு பேசுறியா, நம்ம மனசு பெருசா இருக்கணும் அப்படின்னு நீ இறங்கி போறியா? அதான் அவங்களுக்கு கிடைக்கிற தைரியம். இலவசமா கிடைக்கிறத யாரும் மதிக்கவே மாட்டாங்க. ரோட்ல இலவசமா கிடைக்கிற தண்ணியை எப்படி வேணுமானாலும் சிந்துவாங்க. ஆனா காசு கொடுத்து வாங்கின ஒரு பாட்டில் தண்ணிய ஒரு சொட்டு கூட வீணாக்க மாட்டாங்க. நீ இவ்வளவு நாளா உன் நேரத்தை, உன் அன்பை அவங்களுக்கு இலவசமா எப்போது கூப்பிட்டாலும் கிடைக்கும்படி கொடுத்துட்டு இருந்ததாலதான் உன் மதிப்பு குறைஞ்சது. எதிரிய தண்டிக்க கத்தல் தேவையில்லை, உன் இருப்ப குறைச்சாலே போதும். சாணக்கியரின் தண்டனை அமைதியான விலகல், சைலண்ட் டிஸ்டன்ஸ். உன்னை காயப்படுத்தினவங்க அடுத்த நாள் பேச வர்றாங்கன்னா உடனே முகம் மலர்ந்து பேசாத.
ஃபோன் அடிச்சா உடனே எடுக்காத, மெசேஜ் வந்தா பல மணி நேரம் கழித்து நான் இப்போ பிஸி என்று மட்டும் பதில் கொடு. நீ சண்டை போடல, நீ உன் எல்லைய காட்டுற. என்னடா இவ்வளவு பேசுறோம், இவ திடீர்னு விலகுறா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள வரும். நீ பேசாம போன இடத்துல உன் மதிப்பு பேசும். உன் நேரம், சக்தி, அன்பு இனி தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான். ராஜதந்திரம் 3. ரகசியங்களை காத்துக்கொள், பலவீனத்தை விற்காதே. பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? யார் அன்பாக 4 வார்த்தை பேசினாலும் அவர்களிடம் தன் முழு வாழ்க்கையையும் வலிகளையும் கொட்டி தீர்த்து விடுவது. சாணக்கியனாகிய நான் சொல்கிறேன், உன் ரகசியங்களை நீயே காப்பாற்ற முடியாதபோது மற்றொருவர் காப்பாற்றுவார் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய்? உன் கண்ணீரை உன் கணவனோ அல்லது உறவுகளோ உன்னை அவமானப்படுத்தியதை வெளியில் உள்ளவர்களிடம் ஒருபோதும் சொல்லாதே. இவள் என் நெருங்கிய தோழி என்று நீ நினைத்து பகிர்வது நாளை ஊர் முழுவதும் பரவும். இன்று ஆறுதல் கூறுபவர்கள் நாளை அதே ரகசியத்தை ஆயுதமாக மாற்றி உன்னை குத்துவார்கள். காயங்கள் இருந்தால் உனக்குள்ளேயே ஆற்றிக்கொள். ஒரு மகாராணியின் கோட்டைக்குள் என்ன நடக்கிறது என்பது எதிரிக்கு தெரியவே கூடாது. உன் வலிகளை மறைக்கப் பழகு, அது உன்னை இரும்பாக மாற்றும். ராஜதந்திரம் 4. இல்லை என்று சொல்லும் கலை. த பவர் ஆஃப் நோ. உனக்குள்ள இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைப்பது. உனக்கு உடம்பு சரியில்லாத போதும் யாராவது ஒரு உதவி கேட்டால் முடியாது என்று சொல்ல உனக்கு வாய் வராது. சரியான நேரத்தில் சொல்லப்படும் இல்லை என்ற வார்த்தை 1000 பொய்களை விட மேலானது. நீ இல்லை என்று சொல்ல பழகாதவரை இந்த சமூகம் உன்மீது சவாரி செய்து கொண்டே இருக்கும். உனக்கு கஷ்டம் தரும் எந்த ஒரு விஷயத்திற்கும் முகத்திற்கு நேராக எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் என்னால் முடியாது என்று சொல்ல பழகு. முதலில் அவர்கள் கோபப்படுவார்கள், ஆனால் பின்பு அவர்கள் உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். உன்னை நீயே மதிக்கத் தொடங்கும் புள்ளி இதுதான். ராஜதந்திரம் 5. எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்காத. காந்திஜிக்கு எதிரிகள் இருந்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க. அம்பேத்கரை அவமானப்படுத்தினாங்க. அப்படினா நீ எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய மடமை? உன்னை யாராவது குறை சொன்னா அது உன் தோல்வி இல்லை, அது நீ உறுதியா நிற்கிறதுக்கான அடையாளம். அவன் என்ன நினைப்பானோ, சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்களோ, இந்த பயம் இருக்கிற வரைக்கும் நீ உன் வாழ்க்கையை மத்தவங்க கையில கொடுத்துட்டே இருக்க. எதிரி உன்னை விரும்ப வேண்டிய அவசியமில்லை, அவன் உன்னை மதிக்கணும், அதுவே போதும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்றவ கடைசியில தன்னையே இழந்திடுவா. விட்டு போறாங்கன்னா தாராளமா போகட்டும். உன்னை உண்மையா புரிஞ்சுக்கிற சில பேர் உன் கூட இருந்தாலே போதும். 100 நரிகள் கூட இருக்கிறதை விட ஒரு சிங்கம் கூட இருப்பது மேலானது. என்னை பிடிக்காதவர்கள் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை. இது அகந்தை இல்லை, இது சுயமரியாதை. ராஜதந்திரம் 6. பொருளாதாரமும் திறமையுமே உன் கவசம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட 1000 மடங்கு முக்கியம் உன் சொந்த காலில் நிற்பது. கையில் பொருளாதாரம் இல்லாதவளின் குரல் எந்த சபையிலும் எடுபடாது. நீ எவ்வளவுதான் நல்லவளாக இருந்தாலும், குடும்பத்திற்காக உழைத்தாலும், உன் கையில் காசு இல்லை என்றால் உனக்கு மரியாதை கிடையாது. உன் கல்வி, உன் திறமை, உனக்கான ஒரு வேலை அல்லது தொழில், இதுதான் உன் உண்மையான சிம்மாசனம். உனக்கான வருமானத்தை நீ உருவாக்கு. என் செலவை நான் பார்த்துக்கொள்வேன் என்ற தைரியம் உனக்குள் வரும்போது உன்னை அவமானப்படுத்த நினைக்கும் எந்த ஆணாடிக்கமும் உன் முன்னே கூனிக் குறுகும். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெளியேற முதுகெலும்பாக இருப்பது உன் பொருளாதாரம் மட்டும்தான். ஒரு சாணக்கிய பெண் யாருக்காகவும் கையேந்த மாட்டாள். ராஜதந்திரம் 7. பற்றற்ற நிலை. நீ குடும்பத்துக்காக காலை முதல் இரவு வரை உழைக்கிறாய், எல்லோருக்கும் பிடித்ததை சமைக்கிறாய். ஆனால் ஒரு நாள் நீ சோர்வாக இருக்கும்போது, நீ என்ன பெருசா கிழிச்சிட்ட, வீட்ல சும்மாதானே இருக்க என்று சொல்லும்போது உன் இதயம் உடைகிறதா? ஏன் உடைகிறது தெரியுமா? நீ உன் உழைப்பிற்கு ஒரு பாராட்டை கேட்கிறாய். எதன் மீதும் யார் மீதும் அதீத எதிர்பார்ப்பை வைக்காதே. உன் கடமையை செய், ஆனால் அவர்கள் உன்னை தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள் என்று எதிர்பார்க்காதே. இது என் கடமை, நான் செய்கிறேன், அவர்கள் என்னை பாராட்டாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை என்ற பற்றற்ற நிலைக்கு நீ வந்துவிட்டால் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் உன்னை காயப்படுத்த முடியாது.
ராஜதந்திரம் 8 உன்னையே செதுக்கு. வீட்டில் அனைவரும் சாப்பிட்ட பிறகு மிச்சமிருப்பதை சாப்பிடுவது, உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அதை மறைத்துக் கொண்டு வேலை செய்வது, இதையெல்லாம் பெருமை என்று நினைக்காதே பெண்ணே. இது தியாகமல்ல, முட்டாள்தனம். உடைந்த வாளை வைத்துக்கொண்டு போரில் வெல்ல முடியாது. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. உனக்காக தினமும் 1 மணி நேரமாவது ஒதுக்கு. உனக்கு பிடித்ததை படி. உனக்கு பிடித்த இசையை கேள். உன்னை நீ காதலிக்கத் தொடங்கு. உன்னை நீ நேசிக்காத வரை வேறு யாரும் உன்னை நேசிக்க மாட்டார்கள். ராஜதந்திரம் 9 தனிமையின் சிம்மாசனம். நீ நிரூபிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று. நீ என் கூட இருந்தாலும் நான் சந்தோஷமாயிருப்பேன். நீ என்னை விட்டு போயிட்டாலும் நான் சந்தோஷமாயிருப்பேன். தனியா வெளியே போ, தனியா சாப்பிடு, தனியா உனக்கான முடிவுகளை எடு. தனிமை என்பது அனாதை நிலை அல்ல, அது சுதந்திரம். தன்னைத்தானே நிறைவு செய்தவள் யாருக்கும் அடிமையில்லை. உன் தனிமை உனக்கான தவம். அந்த தவத்தில் உன்னை நீயே செதுக்கு. ராஜதந்திரம் 10 சத்தமில்லாத பழி. இதுதான் கடைசி ரகசியம். உன்னை அவமானப்படுத்தினவர்கள் நீ ரோட்டில் நின்று அழுவதை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ சிரிக்கணும், நீ வளரணும், நீ பிரகாசிக்கணும். உன் வெற்றிதான் உன்னை தூற்றியவர்களுக்கான சவுக்கடி. நீ அவர்களிடம் போய் சண்டை போட வேண்டாம். உன் உழைப்பால் உயர்ந்து நில். நீ தொட்ட உயரத்தை அவர்கள் அண்ணாந்து பார்த்து அவர்கள் கழுத்து வலிக்கட்டும். இவளைப் போய் நாம் இழந்துவிட்டோமே என்று அவர்கள் உள்ளுக்குள் அழுது துடிக்க வேண்டும். அதுதான் உன் உண்மையான வெற்றி. சவால். உனக்கு தைரியம் இருந்தால் இந்த நிமிடம் முதல் ஒரு சவாலை ஏற்றுக்கொள். இந்த வாரம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய். எந்த பிரச்சனைக்கும் உடனே எதிர்வினையை நிறுத்து. யாருக்கும் விளக்கம் கொடுக்காத, உன்னை மதிக்காதவர்களை விட்டு தூரம் வை. கொஞ்சம் கொஞ்சமாக உன் நடை மாறும், உன் பார்வை மாறும், உன் ஒட்டுமொத்த மதிப்பும் உயரும். இது முடிவில்லை பெண்ணே, இதுதான் உன் ராஜ்யத்தின் ஆரம்பம். வெற்றி நமதே. உன் எண்ணம் உயரட்டும், உன் மனம் உறுதியாய் நிலைநிறுத்தட்டும், உன் பாதை தைரியத்தால் ஒளிரட்டும், உன் வாழ்க்கை வெற்றியாலும் மன நிறைவாலும் நிரம்பட்டும். வாழ்க வளமுடன். பெண்ணே, சாணக்கியரின் இந்த மாபெரும் வார்த்தைகள் இன்று உன் மனதை தொட்டிருந்தால், உன்னைப் போல காயப்பட்டு கிடக்கும் மற்ற பெண்களுக்கும் இந்த ஆயுதம் போய் சேர வேண்டும். இப்போதே இந்த வீடியோவை லைக் செய். உன் தோழிகளுக்கும் குடும்பத்திலிருக்கும் மற்ற பெண்களுக்கும் இதை ஷேர் செய். இந்த 10 ராஜதந்திரங்களில் எந்த ரகசியம் உன்னை அதிகம் கவர்ந்தது? எதை நீ இன்று முதல் பின்பற்றப் போகிறாய் என்று கமெண்டில் பதிவு செய். இதுபோல் உன் வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியரின் சக்தி வாய்ந்த ராஜதந்திரங்களை தினமும் கேட்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்து. விழித்தெழு பெண்ணே, சிங்கம் கர்ஜிக்கட்டும். உன் சிம்மாசனம் உனக்காக காத்திருக்கிறது.